வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக சொந்த ஊர் புறப்பட்டு சென்ற செல்ல மகளை நடுவழியில் பறிகொடுத்த சோகத்தை தாங்க முடியாமல் கதறும் தாயின் அழுகுரல்தான் இது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை சேர்ந்தவர் கஸ்தூரி. சென்னையில் கணவர் சுரேஷ்குமாருடன் வசித்து வந்த இவர் 7 மாத கர்ப்பிணியாக இருந்தார். இந்த நிலையில் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக சென்னையிலிருந்து கொல்லம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் S9 கோச்சில் கணவர் சுரேஷ்குமார் மற்றும் குடும்பத்தினருடன் கடந்த வியாழக்கிழமை இரவு சங்கரன் கோவிலுக்கு கஸ்தூரி பயணம் செய்தார். உளுந்தூர்பேட்டையை கடந்து விருதாச்சலம் நோக்கிய ரயில் சென்றபோது கஸ்தூரிக்கு வாந்தி வந்துள்ளது. இதை அடுத்து ரயில் பெட்டியின் கழிவறை பக்கம் இருக்கும் கை கழுவும் இடத்திற்கு சென்று வாந்தி எடுத்த போது எதிர்பாராத விதமாக ரயிலில் இருந்து தவறி விழுந்தார் கஸ்தூரி. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது கணவர் சுரேஷ்குமாரும் குடும்பத்தினரும் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்த போது ரயில் நிற்கவில்லை. இதை அடுத்து S8 பெட்டியில் இருந்த அபாய செயினை பிடித்து இழுத்த போது அப்போதும் ரயில் நிற்காமல் சென்றுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சக பயணிகள் S10 கோச்சில் இருந்த அபாய செயினை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தியுள்ளனர். ஆனால் அதற்குள் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் ரயில் கடந்து வந்து விட்டது. இருப்பினும் ரயிலிலிருந்து இறங்கிய உறவினர்களும் ரயில் கார்டும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை தேடி பார்த்தும் கஸ்தூரியை கண்டுபிடிக்க முடியாததால் கொல்லம் ரயில் அங்கிருந்து புறப்பட்டு விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் இறங்கிய அப்பெண்ணின் குடும்பத்தினர் ரயில்வே போலீசாரிடம் கஸ்தூரியை கண்டுபிடித்து தருமாறு கதறி அழுதனர். இதை அடுத்து கஸ்தூரியை தேடிச் சென்ற ரயில்வே போலீசார் பூவலூர் அருகே இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த கஸ்தூரியின் உடலை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து விருத்தாச்சலத்திலிருந்து சென்னை திரிசூலத்திற்கு கொண்டு வரப்பட்ட கஸ்தூரியின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதது காண்போரை கண்கலங்கச் செய்தது. ரயில் பயணம் பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் பயணம் செய்கிறோம். ஆனால் அபாய சங்கிலி செயல்படாததால் 2 உயிரை இழந்து தவிப்பதாக கஸ்தூரியின் உறவுக்கார பெண் ஆவேசத்துடன் கூறினார். பாதுகாப்புக்கு எதுக்கு போறோம்? ட்ரெயின்ல போறது, ட்ரெயின்ல எங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னா போறது. பாதுகாப்பா இல்லாததுக்கு ட்ரெயின் எதுக்கு விடுறாங்க? பஸ்ல போனா தான் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ட்ரெயினுக்கு போறோம். ட்ரெயின்ல பாதுகாப்பு இல்லாததுக்கு எதுக்கு ட்ரெயின்? அந்த ட்ரெயின் இழுத்து கூட சொல்லுங்க. ஒண்ணுக்கு 2 உயிர் போச்சு. அந்த 2 உயிருக்கு பாதுகாப்பு யார் சொல்றது? பதில் யார் சொல்றது? இன்னைக்கு நாங்க பரிதாபிக்கிறோம். எங்க பரிதாபத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க? பதில் சொல்லுவாங்களா? தேவையில்லாமல் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தால் அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் எச்சரிக்கிறது. ஆனால் அவசரத்திற்கு அபாய சங்கிலியை பிடித்து இழுத்த போது செயல்படவில்லையே. இதற்கு யார் பொறுப்பேற்பது? யாருக்கு அபராதம் விதிப்பது என கஸ்தூரியின் உறவினர் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பினார். இப்ப 8 கிலோமீட்டர் யார் ஃபைன் தருவா? அதே இப்போ உயிர் போயிடுச்சு இல்ல, 2 உயிர் போயிடுச்சு இல்ல, அந்த யார் அந்த உயிரை தருவா சொல்லுங்க? யார் தருவா? 2 உயிர் போயிடுச்சுன்னா இப்ப மத்திய அரசு தலைமை மாநில 2 உயிரை யார் தருவா? சொந்த ஊர் கோவில் திருவிழா, அதை தொடர்ந்து வளைகாப்பு நிகழ்ச்சி என ஆசையாக சென்ற கர்ப்பிணி கஸ்தூரி புறப்பட்ட சில மணி நேரத்திலேயே ரயிலில் இருந்து தவறி விழுந்து பலியான சம்பவம் அவரது குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.